பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சிசுபாலா, கிருஷ்ணன் இங்கு இல்லையே. அட, அவன் ஒரு மாயக்காரன் தானே. அவன் எங்காவது மறைந்திருப்பான் சேனைகளுக்கிடையே தற்காப்புக்காக. அட, இன்று அவன் தன்னை காத்துக் கொள்வது வெறும் வீண் முயற்சியாக முடிய போகிறது. பார், எனது வாள் அவனுடைய ரத்தம் குடிக்காமல் மீண்டும் உரைக்குள் செல்லாது. இரு நண்பா, இரு. உணர்ச்சி வசப்படாதே. அவன் ஆத்திரத்தில் எதுவும் செய்வான். மணக்கோலத்தில் ருக்மணியை அவன் கடத்த வந்தால் நான் விட்டு விடுவேனா என்ன? இளவரசே, இளவரசே, ராஜகுமாரி ருக்மணி கடத்தப்பட்டார். என்ன? ருக்மணி கடத்தப்பட்டாளா? கிருஷ்ணன் தேரிலே வந்து கடத்தி சென்றான். கிருஷ்ணன் ருக்மணியை கடத்தி சென்றானா? சென்றான். புன்முறுவலுடன் தேரிலே வந்து கடத்தி சென்றான். சிசுபாலா, பயங்கரம் விளைய போகிறது. இந்த ருக்மி கிருஷ்ணனை கொல்லாத வரையில், அன்பு தங்கை ருக்மணியை அங்கிருந்து மீட்காத வரையில், தன்மானம் கருதி பிறந்த மண்ணான என் நாட்டில் குண்டினபுர நகரத்திற்குள் நிமிர்ந்த தலையுடன் நுழைய மாட்டேன். தேரை ஓட்டு. தப்ப விடாதே. போகிறான், விடாதே. போகாதே.
ஓடாதே, நிறுத்து. கோழையே, நிறுத்தடா. நீயும் ஒரு வீரனா? நிறுத்து, தேரை நிறுத்து. திருடா, கோழையே, நீயும் ஒரு வீரனா? நின்று பதில் சொல். தேரோட்டி நிறுத்து. துணிவிருந்தால் இறங்கி வா, என்னுடன் முதலில் போரிடவா. திருடியே வாழ்ந்தவன் திருந்துவாயா? கல்யாண பெண்ணை நீ கடத்தி செல்கிறாய், உனக்கு சிரிப்பு ஒரு கேடா? சிரிப்பதற்கு பொருத்தமான நேரம் இதுதான். இப்போதுதானே கைத்தலம் பற்றி கல்யாணம் நடந்தது. கல்யாணமா இது? களவல்லவா இது? இதை சாத்திரங்களே ஏற்காது. தேருடன் வந்து திருடிக் கொண்டா போகிறாய்? அற்பனே! அற்பன் நீயா நானா? தங்கையின் எண்ணத்திற்கு எதிராக செயல்பட்டு? ஆம், நானும் என் சுற்றமும் கூட ஏமாற்றுக்காரனை ஏற்க எண்ணியதில்லை. அந்த ருக்மணியின் திருமணத்தை உன்னோடு நடத்த நினைத்ததில்லை. நினைத்தது நீங்கள் இல்லை, மனதார நினைத்தது இவள். உனக்குத்தான் சொல்கிறேன், அந்த ருக்மணி சிசுபாலனுக்காக பேசப்பட்டவள். உனக்கும் நான் சொல்கிறேன், உன் தங்கை ருக்மணி மனதார என்னை விரும்பினாள், சிசுபாலனை அல்ல. நீ பிடிவாதமாக அவள் உண்மை காதலை அழிக்க நினைத்தாய். இதை மறந்து போகாதே. பெண் யாரை மணக்க விரும்புகிறாளோ அந்த முடிவில் நிலையாக நிற்கும் அதிகாரத்தை சாத்திரமே அவளுக்கு உரிமையாக்குகிறது. புனிதமான கல்யாணங்கள், ஆரோக்கியமான சம்பந்தங்கள் சமுதாயத்தில் ஆண்களே தீர்மானிக்கிறார்கள். மனமாற விரும்புபவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் என்பது இங்கே ஆண் பெண் எல்லாருக்கும் உண்டு. எனக்கு உன் விளக்கங்கள் தேவையில்லை கிருஷ்ணா. மறுபடியும் சொல்லுகிறேன், உனக்கு கல்யாணம் என்பது கடத்தி செல்வதல்ல. ஆகையினால் ருக்மணியை கௌரவமாய் விட்டுவிடு. பண்பற்ற உன் செயலை நான் மன்னித்து கொல்லாமல் விட்டு விடுகிறேன். உனக்கு க்ஷத்திரியர்களின் காதல் வரலாறு தெரியாது என்று நினைக்கிறேன். ருக்மி முன்பு மன்னன் யயாதி அரக்கரின் குரு சுக்கராச்சாரியரின் மகள் தேவயானியை மணக்கவில்லையா? கடந்த கால கதையை யாருக்கு சொல்லுகிறாய் பேடியே? கோகுலத்து பெண்களை ஏமாற்றி வெண்ணெய் திருடி தின்றவன் மன்னவன் ஜராசந்தனை வெல்ல முடியாதவன், தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிப்போய் பதுங்கியவன். ருக்மி, இனிமேலாவது நாவை அடக்கி பேசு. பொறுமைக்கும் ஒரு எல்லையுண்டு, அதை தாண்டாதே. ஆயுதம் எடுக்க தூண்டாதே. ஆ! புல்லாங்குழல் ஊதுபவனுக்கு ஏற்றதொரு ஆயுதம் ஏது? நீயும் ஒரு சத்திரியன் என்பதாக தம்பட்டம் அடிக்கிறாயோ? ஆவேசமாக பேசுவது ஆண்மையாகாது. அவன் ஒரு க்ஷத்திரியனும் அல்ல. அப்படி என்றால் நீ யார்? பெண்ணை கடத்தி செல்கிறாயே மானங்கெட்டவனே! ஒருவனை குறை கூறுவதே பெருமையாகாது. இன்று ருக்மி உன் உயிர் மாட்டிக்கொண்டது என் கையில். தேவை ஏற்பட்டால்... அடே கிருஷ்ணா, துவாரகை வெகு தூரத்தில் இருக்கிறது. மரணம் என்பது இன்று உன் தலை மீதே இருக்கிறது. ஜெய் பரசுராமா, ஜெய் குருதேவா.
பரசுராமா, ஜெய் குருதேவா. ஜெய் பரசுராமா. శ్రీకృష్ణ வேண்டாம் பிரபு, சக்கரத்தை விடாதீர்கள், சக்கரத்தை விடாதீர்கள். பொறுத்துக் கொள்ளுங்கள். ருக்மியை உனக்கு தெரியாது. இவன் கேடு கெட்டவன். இந்த தங்கையின் முன்னால் அண்ணன் சாகடிக்கப்படுவதை எப்படித்தான் தாங்குவது?
ஆனால் இந்த கொடியவன் குங்குமத்தோடு நிற்கும் உந்தன் வாழ்வை அழிப்பதற்கே துணிந்து வந்தவன் தானே. அது மட்டும் தாங்கக்கூடியதா? அதெல்லாம் சொல்லாதீர்கள் கண்ணா. கும்பிட்டு கேட்கிறேன், என்னை புரிந்து கொள்ளுங்கள். அண்ணனை மன்னியுங்கள். பத்ரி, கொடியவர்களுக்கு தண்டனை கொடுக்கத்தான் உலகத்தில் பிறவி எடுத்திருக்கிறேன். இவனுடைய கொடுமதி மன்னிப்பதற்கல்ல. மன்னிப்பதற்கல்ல, மறக்கவில்லை. மனம், மெய், உணர்வு அத்தனையும் உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன். அப்படிப்பட்டவளை நீங்கள் அழ வைப்பீர்களா? சக்கரமே, உன்னை நான் அழைத்தேன். ருக்மணிக்காக உன்னை திருப்பி அனுப்புகிறேன். தேவி, மனமாற மகிழ்ச்சியாக அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன். அன்பான உன் கோரிக்கையை மறுக்க மாதவனுக்கு மனமில்லை. எழுந்திரு ருக்மி, பரிவோடு உன்னை உயிரோடு விடுகிறேன். உனக்கு மானம் இருந்தால் இப்போது கிடைத்த அனுபவத்தை நீ மறந்து விடாதே. எழுந்திரு. எழுந்து போய் தந்தையிடம் சொல், இன்று ஆரியாவர்த்தம் முழுவதிலுமே யாதவருடன் எதிர்த்து நிற்கும் திண்மை யாருக்கும் கிடையாதென்று. செல்வோம் தேவி.